ஸ்கூல் லஞ்சு வந்து 2 சப்பாத்தி இந்த மாதிரி தேய்ச்சிக்கணும். பாருங்கள், நல்லா இந்தமாதிரி சப்பாத்தி மாவு பிசைஞ்சு இந்தமாதிரி சப்பாத்தி எல்லாம் தேய்ச்சிக்கணும். ஒரே எக் எடுத்துக்கணும். அந்த எக் வந்து உடச்சிக்கலாம். இப்போது பாருங்கள், எக்கு இந்தமாதிரி டம்ளரில் உடச்சி ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா இது கலந்துக்கலாம். தோசை கலை இந்தமாதிரி ஹீட் பண்ணிவிட்டு லைட்டாக எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் இப்போ தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா ஒரு ஆனியன் வச்சு தேய்ச்சிக்கணும். நல்லா இதில் வந்து ஒரு சப்பாத்தி மேலே ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம உடச்சி கலந்து வச்சுருக்க எக்கு வந்து மேலே ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கம் படம் மாதிரி எக்கு வந்து ஊற்றிக்கணும். மேலே பாருங்கள், சப்பாத்திக்கு மேலே வந்து எக்கு ஊற்றிக்கணும். லைட்டாக மேலே வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். இதுக்கு மேலே இன்னொரு சப்பாத்தி மேலே வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் லைட்டாக ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக மேலே வந்து லைட்டாக அப்படியே ஓரமாக சுற்றி லைட்டாக ஆயில் விட்டுக்கலாம். பாருங்கள், விட்டாச்சு. இப்போ வந்து ஒரு திருப்பி போட்டுக்கலாம். இதை ஊற்றி விட்டால் லைட்டாக வெளியே வரும். இந்த ஓரெல்லாம் சைடெலாம் வந்து நனையாமல் இருந்தால் நனையும். லைட்டாக ஒரு திருப்பிக்கலாம். லைட்டாக வந்து ஒரு திருப்பியாச்சு. இப்போ லைட்டாக மேலே வந்து ஆயில் விட்டுக்கலாம். மேலே லைட்டாக ஆயில் விட்டாச்சு. பாருங்கள், நல்லா அப்படியே உப்பி வருது பாருங்கள். நல்லா பூரி எப்படி வருமோ அந்த மாதிரி நல்லா உப்பிஸாக வருது பாருங்கள். மறுபடியும் ஒரு திருப்பிக்கலாம். இந்த மாதிரி திருப்பிக்கலாம். மறுபடியும் ஒரு திருப்பு. அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கணும். பாருங்கள், அவ்வளோதான் வெந்துருச்சு. இப்போ வந்து அப்படியே குட்டி பீஸாக கட் பண்ணி அப்படியே பீஸா மாதிரி கொடுத்து அனுப்பிச்சுடுவேன். ஸோ பீஸா மாதிரி கொடுத்து அனுப்பிச்சுடுவேன். சாப்பிடுவோம். கொஞ்சம் ஜாம் வச்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க. பாருங்கள், பீஸா மாதிரி இருக்கும். அப்படி கட் பண்ணால் உள்ள இந்த முட்டை வந்து சூப்பராக வெந்துட்டுருக்கோம். பாருங்கள், இன்றைக்கி ஸ்கூல் லஞ்ச் இதான். பாருங்கள், இந்த பிஸ்கெட்டும் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. இது வந்து ஸ்நாக்ஸ் இதான் இன்றைக்கி கொடுத்து நான் போகிறேன். இன்றைக்கி ஆஃப் டேஸ் தான் ஸ்கூல் இன்றைக்கி. பாருங்கள், இதுதான் ஸ்நாக்ஸ் இதான் கொடுத்து நான் போகிறேன். பிஸ்கெட் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. இன்றைக்கி மதியம் வந்து நம்ம வீட்டில் ரொம்ப ஹெல்த்தியான சாப்பாடு. முருங்கைக்கீரை, ரொம்ப இரும்பு சத்து அதிகமாக உள்ள முருங்கைக்கீரை. சாதம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு இன்றைக்கி. ஆனால் கீரை ரொம்ப பிடிக்கும், அதனால் சாதம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஒரு ஆம்லேட். இதான் இன்றைக்கி மதியம் நம்ம வீட்டில் சாப்பாடு. பாய். பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.